ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மேன் என்சைக்ளோபீடியா எடுத்தணும். நான் அவங்க மேன். இந்த G2212 வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கேர் கொடுக்கக்கூடிய ப்ராங் சர்வீஸ், அதுவும் ஆஃபீஸ் அவுட் பேஷண்ட் சர்வீஸ்க்காக கொடுக்குறது. 99417 வந்து நான் மெடிக்கேருக்காக கொடுக்குறது. இதுதான் இது ரெண்டோட முக்கியமான வித்தியாசம். அது மட்டும் இல்லை, இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதில் முக்கியமான வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 99417 வந்து நான் மெடிக்கேர் கொடுக்கறது, இது மெடிக்கேருக்கு G2212 கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் இன்னொரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அதோட டைமிங்ஸ். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ப்ராங் சர்வீஸ் வந்து நியூ பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரியும் எஸ்டாப்ளிஷ் ஒரு மாதிரியும் இருக்கும். அதாவது 99417 பார்த்தீங்கன்னா நியூ பேஷண்ட்டோட டைமிங் வேறு மாதிரி இருக்கும், எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட்டோட டைமிங் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் மெடிக்கேருக்கு டைமிங் வேறு மாதிரி இருக்கும். அதுவும் மெடிக்கேர்லேயே நம்மளுக்கு நியூ பேஷண்ட் ஒரு எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து மாறும். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா 99417 வந்து பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ்லேருந்து 74 மினிட்ஸ் இருந்தாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வெறும் 99205 மட்டும் தான் கொடுப்போம், அதாவது நியூ பேஷண்ட்டில். ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 75 மினிட்ஸ்லேருந்து நம்ம வந்து ஆட் ஆன் கோடான 99417 கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இதே மாதிரி தான் எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட்டுக்கும் டைம் பேஸ் பண்ணி எப்பப்போ என்னென்ன டைமிங் கொடுக்கணும், எந்தெந்த டைம் பேஸ் பண்ணி எத்தனை யூனிட் கொடுக்கணும், அதாவது 99417 வந்து எத்தனை யூனிட் கொடுக்கணுன்றத நம்மளால வந்து டேபிள் மூலமாக பார்க்க முடியும். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஜென்ரலாக போனீங்கனாலே கூகுளில் போயிட்டு 99417 இதோட டேபிள்னு போட்டாலே வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? டைம் சார்ட் எல்லாம் டேபிள் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக என்னோட ப்ராங் சர்வீஸோட டைமிங் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து மெடிக்கல் ரெக்கார்டில் கிளியராக வந்து கொடுத்துருவாங்க. டைமிங் எவ்வளோ டைமிங் அப்படின்றத கிளியராக கொடுத்துருவாங்க. ஸோ இஎன்எம்மோட டைம் போக இஎன்எம்மோட 99205 இருக்கட்டும், இல்லை 99215 இருக்கட்டும், இதோட டைமிங் அது போக எதுலேருந்து வந்து நம்ம வந்து 99417 கொடுக்கணுன்றதை கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒன்றுத்துக்கும் எத்தனை யூனிட் கொடுக்கணுன்றதும் கிளியராக இருக்கும். ஆனால் 4 யூனிட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே போகும்போது மட்டும்தான் நம்ம அதை கேல்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். மீதி எல்லாமே ஜென்ரலாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தே கொடுத்துக்கலாம். டைமிங் பார்த்து அந்த டைமிங் எதுக்குள்ளே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து எத்தனை யூனிட் கொடுக்கணுன்றதை அசைன் பண்ண முடியும். இது ஜென்ரல். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா G2212க்கும். ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதோட டைமிங்கும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் G2212 பார்த்தீங்கன்னா 89 மினிட்ஸ்ல தான் ஸ்டார்டே ஆகும், அதாவது நியூ பேஷண்ட்டுக்கு. இதுவே எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 69 மினிட்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் வந்து G2212 கொடுக்கறதுக்கு. இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சில சினாரியோஸும் வரும். இப்போ நேற்று ஒரு சார்ட் பண்ணேன். அந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கேர் பேஷண்ட் அவங்க. ஸோ மெடிக்கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா G2212 கொடுக்கறதுக்கு 69 மினிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதாவது எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட். இதுவே அதர் தென் மெடிக்கேருக்கு பார்த்தீங்கன்னா 55 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்சூரன்ஸ் மெடிக்கேராக இருக்கிறதுனால என்னோட டைமிங் வந்து 60 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ என்னோட இன்சூரன்ஸ் மெடிக்கேராக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, ப்ராங் சர்வீஸான G2212 கொடுக்க முடியாது. பட் 99417 கொடுத்தாலும் அது வந்து எடுத்துக்காது. ஏன்னா மெடிக்கேருக்கு வந்து 99417 கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா G2212 கொடுக்க முடியாது. ஸோ அட்ஜஸ்ட் தான் பண்ண முடியும். ஏன் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா மினிமம் எனக்கு வந்து இதை கோட் பண்ணுறதுக்கு 69 மினிட்ஸ் வேணும். ஆனால் எனக்கு இருக்கிறது 60 மினிட்ஸ். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது செகண்டரி இன்சூரன்ஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ செகண்டரி இன்சூரன்ஸ் எனிவே கமர்ஷியலாக இருப்பாங்க, இல்லை மெடிக்கேட்டாக இருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த 60 மினிட்ஸை வச்சு அவங்களால வந்து ப்ராங் சர்வீஸ் கோடான 99417 கோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த சினாரியில் பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ இது மாதிரி தான் முதல்ல ரெண்டு சிபிடிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால கோடே பண்ண முடியும். ஸோ பேசிக்காக அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.